Hello everyone, welcome back to our channel. இந்த வீடியோ நம்மளோட மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் சால்வ் PYQ சீரிஸோட பார்ட் 3 வீடியோ ஃபார் அவர் யூஜிசி அண்ட் எக்கனாமிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல்ரெடி நம்ம 2 பார்ட் இருந்துட்டு போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதில் 2 கொஸ்டின்ஸ் இருந்துட்டு 2 PYQ இருந்துட்டு எடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் நம்ம சேனலில் செக் அவுட் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இன்னும் வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் டவுட்டட் ஆகும், இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் குவரிஸ் இருக்குனாலும் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டடாக நான் வந்துட்டு வீடியோஸ் எடுத்துட்டு மேக் பண்ணுறேன். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறது டிசம்பர் 2023 கேட்கப்பட்ட ஒன் ஆஃப் த PYQ. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டின் என்னன்னா, த டிமாண்ட் ஃபங்க்ஷன் ஃபார் குட் ஏ இஸ் கிவன் பை QA is equal to 100 minus 2PA plus 0.2Y plus 0.3 PB. இங்க நமக்கு PAன்றது பிரைஸ் ஆஃப் குட் ஏ அண்ட் PBன்றது பிரைஸ் ஆஃப் குட் பி அண்ட் Yன்றது நமக்கு இன்கம். ஸோ இங்க நம்மள என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா, கொஸ்டின்ல ஃபைண்ட் த கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் given PA, PB and Y. ஸோ இங்க நம்ம கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்னா எல்லாருக்கும் தெரியும், change in our responsiveness of demand for a change in its determinants. Determinants நம்ம நிறைய determinants எடுத்துட்டு இருக்கு இல்லையா, price, income and price of a related commodity. ஸோ இந்த டிட்டர்மினன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகிறப்ப, இந்த டிட்டர்மினன்ஸ்ல உள்ள சேஞ்சஸ் ஆகிறப்ப டிமாண்டோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கு, டிமாண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்றதா வந்துட்டு நம்மளோட எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். அதுல கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட்ன்றது பிரைஸ் ஆஃப் த ரிலேட்டட் கமாடிட்டி, சப்ஸ்டியூட் கூடோ இல்ல காம்ப்ளிமெண்டரி கூடோ நம்மளோட நம்ம கமாடிட்டியோட ரிலேட்டட் கமாடிட்டி இருந்துட்டு சேஞ்ச் ஆகிறப்ப, அதோட பிரைஸ் சேஞ்ச் ஆகிறப்ப நம்மளோட டிமாண்ட் இருந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத சொல்றதா இருந்துட்டு நம்மளோட கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ மெயினா கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் நம்ம எதுக்குன்னா, நான் அந்த 2 குட் எக்ஸ் ஒய்னு நம்ம 2 குட் எடுக்கணும்னா, இல்ல நம்ம இங்க கொஸ்டின் பிரகாரம் ஏபின்னு 2 கமாடிட்டி இருக்குன்னா 2 குடுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் என்ன, 2 வந்துட்டு சப்ஸ்டியூட் கமாடிட்டிஸா இல்ல காம்ப்ளிமெண்டரி கமாடிட்டிஸா அப்படின்றத ஃபைண்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் த வே தான் வந்துட்டு நம்மளோட கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். ஸோ இங்க எல்லாருக்கும் வந்துட்டு கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட் ஃபார்முலா இருந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் EXY is equal to differentiation of DQA divided by DPB into PB divided by நமக்கு QA. ஸோ இதான் இருந்துட்டு நம்மளோட கிராஸ் பிரைஸ் எலாசிட்டி ஆஃப் டிமாண்ட். பிரைஸ் ஆஃப் கமாடிட்டி B சேஞ்ச் ஆகிறப்ப குவான்டிட்டி டிமாண்டட் ஆஃப் கமாடிட்டி A இருந்துட்டு எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் பண்றதா இருந்துட்டு நம்மளோட கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிக் ஆஃப் டிமாண்ட். ஸோ ஓகே, ஃபார்முலா இருக்கு, நம்ம டைரக்டா இது பண்ணிடலாம். இங்க எதுக்கு நமக்கு இருந்துட்டு, இது நம்மளோட பியூர் எக்கனாமிக்ஸ் கான்செப்ட் தானே, இங்க எதுக்கு நம்மளோட மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் குள்ளார வருதுன்னா, இங்க நமக்கு குட் ஏவோட டிமாண்ட் ஃபங்க்ஷன் இருந்துட்டு நமக்கு அப்படிதான் கொடுத்துருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரைஸ் ஆஃப் ஏ அண்ட் பிரைஸ் ஆஃப் பி தான் இருந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு டிஃபரன்சியேஷன் கான்செப்ட் இருந்துட்டு உள்ள வரும். அது எப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் இதுல நான் இதே ஃபார்முலா எழுதிக்கிறேன், ரிப்பீட் பண்ணிக்கலாம் எல்லாமே. கிவன் ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஃபார்முலா என்ன, EXY is equal to DQA divided by DPB into PB by QA. ஓகே, ஸோ நம்மளோட கிவன் என்னென்ன, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஃபங்க்ஷன் என்ன, QA is equal to 100 minus QA is equal to 100 minus 2PA plus 0.2y plus 0.3b, 0.2y plus 0.3b இருந்துட்டு 3pb இருந்துட்டு நமக்கு. ஓகே, ஸோ அண்ட் கிவன் என்னன்னா, பிரைஸ் ஆஃப் ஏ இருந்துட்டு, பிரைஸ் ஆஃப் ஏ நமக்கு 6, இன்கம் இருந்துட்டு நமக்கு 500 அண்ட் பிரைஸ் ஆஃப் பி இருந்துட்டு நமக்கு 10. ஸோ இங்க பிரைஸ் ஆஃப் பி இருந்துட்டு கொடுத்துட்டாங்க, இது டன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, ஆக்சுவல் குவான்டிட்டி என்ன, இனிஷியல் குவான்டிட்டி என்ன அப்படின்றத நம்ம வந்துட்டு ஃபைண்ட் பண்ணலாம். பிரைஸ் ஆஃப் பி அண்ட் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும், கிவன் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா சம்ல நம்ம குவான்டிட்டி ஏ QA என்னன்றது நமக்கு கிடைக்கும். கரெக்டா, 100 மைனஸ் 2 இன்டூ பிரைஸ் ஆஃப் ஏ இருந்துட்டு என்ன 6 பிளஸ் 0.2, இன்கம் எவ்வளோ 500 பிளஸ் பிரைஸ் ஆஃப் பி என்ன 0.3 இன்டூ 10. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 100 மைனஸ் 12 இது இருந்துட்டு நமக்கு 100 பிளஸ் இது 0.3 இன்டூ 10 3 ஆயிடும் நமக்கு. ஸோ ஓவராலா 203 மைனஸ் 12 வரும். 203 மைனஸ் 12 இருந்துட்டு நமக்கு 191. ஸோ QA நம்ம ஃபைண்ட் பண்ணியாச்சு 191. ஸோ QAவும் நமக்கு இருந்துட்டு கிடைச்சாச்சு. இனி நமக்கு ரிமைனிங் இருக்கிறது DQA பை DPB. ஸோ இந்த போர்ஷனை நம்ம ஃபைண்ட் பண்றது தான் இந்த சேஞ்ச். பிரைஸ் ஆஃப் பி சேஞ்ச் ஆகிறப்ப குவான்டிட்டி ஏ நமக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ற இந்த இதுக்கு தான் இருந்துட்டு நமக்கு உள்ள டிஃபரன்சியேஷன் கான்செப்ட் இருந்துட்டு இங்க வரும். ஏன்னா இங்க நமக்கு இனிஷியல் பிரைஸ் அண்ட்
நியூ பிரைஸ் என்ன, இனிஷியல் குவான்டிட்டி என்ன, நியூ குவான்டிட்டி என்னன்ற அந்த கிளாசிபிகேஷன் நமக்கு எடுத்துட்டு கொடுக்கல. கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேரக்டா அது ரெண்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் என்னவோ அந்த டிஃபரன்ஸ் எடுத்து நம்ம போட்டு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணிடலாம். இங்க நமக்கு கொடுக்கல. ஸோ இப்போ அதுக்கு நம்ம அந்த கொடுக்காதனால இங்க நம்ம அதை எப்படி ஃபைண்ட் பண்ண போறோம்னா டிஃபரன்சியேஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் பண்ண போறோம். அது எப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை QA ஃபங்க்ஷனை ஒன்ஸ் நம்ம பிபினால இருந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணா வித் ரெஸ்பெக்டிவ் பிபினால நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு இதோட வேல்யூ என்ன அப்படின்றத நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ அதை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ நம்மளோட QA ஃபங்க்ஷன் என்ன, QA is equal to 100 minus 2PA plus 0.2y plus 0.3 PB. இதை வித் ரெஸ்பெக்டிவ் பிபியால டிஃபரன்ஷியேட் பண்ணனா பிபியால தான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். ஸோ அப்போ பிஏஸ் ஒய் எல்லாமே இருந்துட்டு கான்ஸ்டன்ட். ஸோ இது எல்லாமே இருந்துட்டு கான்ஸ்டன்ட், நமக்கு எல்லாமே இருந்துட்டு 0 ஆயிடும். ஸோ பிபி இதை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நம்மளோட அதே ஃபார்முலா தான் x to the power n என்னோட ஃபார்முலா n to the power x to the power n minus 1. இது ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல இதோட இது நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ x to the power 1 என்ன வரும், நமக்கு x to the power 1 போடுறப்ப நமக்கு 1 to the power x to the power 1 minus 1. ஸோ x to the power 0, x to the power 0 வந்துட்டு நமக்கு 1. ஸோ இங்க xன்ற பிளேஸ்ல நமக்கு pb இருந்துட்டு ஓகே, pb இருந்துட்டு நமக்கு இருக்கு. ஸோ அப்போ இதோட இது என்ன, pbயோட டிஃபரன்சியேஷன் 1. ஸோ அப்போ dqa by dpb இருந்துட்டு நமக்கு 0.3. அதோட முன்னாடி உள்ள கான்ஸ்டன்ட் மட்டும் தான் வரும். ஸோ இப்போ இதை ஃபைன் பண்ணிட்டோம்னா இந்த வேல்யூ நமக்கு கிடைச்சாச்சு, பிபியும் இருக்கு, QAவும் நம்ம எடுத்துட்டு ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் தூக்கி அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் என்ன அப்படின்றத நமக்கு கிடைச்சிடும். ஸோ அதை நான் இங்கே எழுதுறேன். EXY is equal to 0.3 into PB என்ன, PB இருந்துட்டு நமக்கு 10 divided by QA இருந்துட்டு நமக்கு 191. ஸோ இது வந்துட்டு நமக்கு என்ன ஆகும்னா 0.3 into 10 இருந்துட்டு நமக்கு 3 by 191 இருந்துட்டு நமக்கு கிட்டத்தட்ட 0.0157 இருந்துட்டு நமக்கு வரும். ஸோ EXY இருந்துட்டு நமக்கு வேல்யூ இருந்துட்டு கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வேல்யூ 0.0157. இதான் இருந்துட்டு நம்மளோட எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வேல்யூ. ஸோ நம்ம கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டியோட வேல்யூ வந்துட்டு ஆப்ஷன் பிரகாரம் பார்த்தோம்னா 0.0157ன்றது நம்மளோட 0.057ன்றது நம்மளோட பி ஆப்ஷன். 0.016 க்ளோசஸ்ட் வந்துட்டு 0.016. ஸோ பி ஆப்ஷன் தான் வந்துட்டு நமக்கு ரைட். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பி தான். ஸோ இந்த 0.016 வச்சு நம்ம இருந்துட்டு இது என்ன கூடுன்னு கேட்டான்னு இருந்துட்டு நம்ம சொல்லலாம். பாசிட்டிவா இருக்கு வேல்யூ. ஸோ அதனால இப்போ எக்ஸும் ஏவும் பியும் இருந்துட்டு இங்க இருந்துட்டு சப்ஸ்டியூட் குட்ஸ். ஸோ இதை பத்தி நம்ம செப்பரேட்டா கிராஸ் பிரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் பத்தி நம்ம செப்பரேட்டா வீடியோஸ் இருந்துட்டு நம்ம பார்ப்போம் ஃபியூச்சர் இதுல. ஸோ தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ இது மாதிரி மோர் கொஸ்டின்ஸ் இருந்துட்டு நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல இருந்துட்டு நம்ம பார்ப்போம். அதுக்கு நம்ம சேனல்ல இருந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் ஆனாலும் சரி, இல்லை வேற ஏதாச்சும் நியூமெரிக்கல் கொஸ்டின்ஸ் வேற ஏதாச்சும் கான்செப்ட்ஸ்ல இருந்தனாலும் சரி, மேக்ரோ மைக்ரோல இருந்தனாலும் சரி, அதை நீங்க அந்த கொஸ்டின்ஸ் இருந்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டடா நான் வீடியோஸ் எடுத்துட்டு மேக் பண்றேன். தேங்க்யூ ஆல்.